நான் இங்கே மதுரையில் தான் இருந்தேன் பிறந்த நாள்னு. நிறைய பேர் என்னை பார்க்கணுன்னாங்க. நான் அது அவங்ககிட்டலாம் இல்லைன்னு சொன்னேன். குறிப்பாக ராஜமுருகன் சார்லாம் என்கிட்ட டேட்டு கேட்டுட்டு இருந்துட்டு இருந்தார். வரமாட்டேன்லாம் சொன்னேன். கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க. அண்ணன் பாராட்டு விழா விழாவுனே வந்து மாட்டிக்கிட்டேன். ராஜமுருகன் ஒரு டைரக்டர் வந்திருக்காரு, தங்கா சரவணை வந்திருக்காரு, என்னோட ப்ரொடியூசர் வந்திருக்காரு. இவங்கள தான் வந்து பார்த்தேன். ஸோ நானே வெளியே வந்து மாட்டின மாதிரி அப்படி இருந்தது. பட் ஆனால் மாட்டாதது இந்த நந்தனில் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இதில் பாராட்டு எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. அதை அனுபவிச்சேன். சரவணன் கதை சொல்லும் போது நிறைய கதை கேட்டிருக்கேன். அவர் சொல்லும் போது அவர் நிறைய கமர்ஷியல் கதையெல்லாம் வச்சிருக்காரு. அந்த மாதிரி ரவுடிசம் கதை இந்த மாதிரி நமக்கு ஏதாவது சொல்லுவார்னு தான் நினைச்சோம். இப்போ ஜூனியர் ஒன்ல கூட அருமையான ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் கதை வைக்கும்போது அவர் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த சமுதாய பொறுப்பு இருக்கு. ஸோ அந்த பொறுப்புல கொஞ்சமாவது கதாநாயகனா எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நான் இந்த படத்துல இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் சொல்லுவேன், ஏன் கமர்ஷியல் படம் எடுக்க மாட்டேங்க, இது இந்த கதை நல்லா இருக்கேன், அந்த கதை நல்லா இருக்கேன்னு. ஆனா இந்த கதையை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நந்தனை அவர் ப்ரொடியூசரா இருந்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி போச்சு அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். ஆனா இந்த படம் பதிவு தான். நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு பதிவா தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் இருக்கு, அப்புறம் கடைசி விவசாயம் இருக்கு. எத்தனை கமர்ஷியல் படம் வந்தாலும் நான் நடித்த படங்கள் இதெல்லாம் மறந்துருக்கும். ஆனால் கடைசி விவசாயின்ற படத்தை மணிகண்டனையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை டைரக்டரையும் நம்ம மறக்கவே மாட்டோம். காலம் காலமாக அந்த மாதிரி படங்கள் நிற்கும். அந்த வரிசையில் கண்டிப்பாக நந்தன் நின்றுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். பாலாஜி சக்திவேல் சார் சொன்னார், எங்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவார் இந்த படத்தை பற்றி, இது வந்து வைரம் தேய்க்க தேய்க்க அதோட பளபளப்பு கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. இப்பதான் அந்த வைரத்தை முதலா தேய்ச்சது சீமான் அண்ணன் தான். முதல் படத்தை காமிச்சு எங்களுக்கு முதல் விருது இந்த பயங்கரமா இருக்கும் ஆறுதல் பரிசுன்றது இல்லாம பெரிய விருதா இருக்கும் பாத்தீங்களா. இந்த விருது தான் எங்களுக்கு முதல் விருதா எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. சீமான் அண்ணன் கையில கிடைச்சிருக்கு. இனி நாங்க வாங்குவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதுதான் போய் சேரும். இது ஒரு பதிவு. இப்ப வரும்போதே பார்த்தேன், வெங்கடாச்சார் பாண்டே எல்லாம் விவகாரம் பிடிச்ச ஆளாதான் இருக்க சார். விவகாரன்றது நான் பயப்படுவேன் சார் உங்களை பார்த்து. அப்படிதான் அந்த நீங்க வேற விவகாரம் நினைச்சிடாதீங்க. என்னடா சரவணன் பழகுற, ஏன்னா முதல் எனக்கு சரவணனை அறிமுகப்படுத்துறதே எனக்கு வந்து ஆனந்தவுடன் ஆபீஸ்ல அவர் தான் சரவணன். அப்ப வந்து அமீர் அண்ணன் ஒரு பிரச்சனையில ஜூனியர் உடன்ல எழுதியிருந்தாரு. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இவர் தான் சரவணன், என்னோட பிஆர்ஓ சொன்ன இவர் தான் சரவணன், இவர்கிட்ட மட்டும் பேட்டி கொடுத்துடாதீங்க, மாட்டிடாதீங்க அப்படின்னு எனக்கு இது பண்ண ஆளுதான் சரவணன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நண்பர்களாகி இவ்வளோ தூரம் 20 வருஷமா நாங்கள் நண்பர்களாக இருக்கோம். ஸோ அவ்வளோ எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்காரு. சரவணால முடியும் தான் இவங்களெல்லாம் சேர்க்க முடியும். ஸோ சரவணுக்காக தான் எல்லாரும் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இந்த படம் எங்களுக்கு இதில் பணிபுரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது இந்த படம். அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் சீமான் அண்ணன் வந்து படம் பார்த்துட்டு இது இப்படிதான் இருக்கும், இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டா சொன்னாரு. ஏன்னா அவரு அரசியல் தலைவர் மட்டும் இல்ல, அவர் சிறந்த ஒரு இயக்குனர், கதாசிரியர். எங்களுக்கெல்லாம் அப்படிதான் தெரியும். நாங்கள் நேசிச்ச ஒரு கதாசிரியர். அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்தை நாங்கள் அவ்வளவு ரசிச்சு பார்த்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் இருக்கு. அவர் எனக்கு இன்ஸ்பயர் ஒரு படத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணல, அமையல. ஆனா கண்டிப்பா வைக்கணும். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு பாஞ்சாலங்குறிச்சியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும். அது என்ன பாட்டுன்னா ஒரு சோக பாட்டை, அது அவ்வளவு லவ்வாவும் இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆனா சோகமா இருக்கும். ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தானை சந்திக்க தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னும் போது விஷுவல் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். ஆனா கடைசி அத்தனையும் பொய்யாச்சு ராசா ஒத்தையில நிக்கி இருந்து ரோசான்ட்டு ஒரு டாப் ஆங்கிள் அப்படி தனியா சோகத்துல நிப்பா. அதுக்கப்புறம் அதுவும் நான் என்ன தைச்சு விட ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒன்னொன்னா வரும். அதெல்லாம் லவ் ரொமான்டிக்கா இருக்கு. எப்படா அந்த ரொமான்டிக் சாங் அதை பாக்குறதா இல்ல சோக பாட்டா பாக்குறதா, இது என்னவா நான் பாக்குறது அப்படின்னு இருக்கும்ல. இது சோக பாட்டு தான். அவ சந்தோஷத்தை சொல்லி அப்படி காம்பான்னு வச்சாங்களே, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இப்படி ஒரு பேத்தா சாங்க, ஒரு சோக பாடல்களை இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அப்ப ரசிச்ச, நான் தேட்டர்ல சினிப்பிரியா தேட்டர்ல பார்த்து ரசிச்ச பாடல் அந்த படமும் பாஞ்சாலங்குறிச்சி பாடல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர். அப்புறம் பசும்பொன் படம், தம்பி, இதெல்லாம் நான் ரசிச்சது. ஒரு திரைக்கதை ஆசிரியர்,
ஒருவர் எப்படி பார்ப்பாருன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த படத்தை எப்படி பார்த்துருக்காரு, இந்த படம் என்னவா ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வந்தப்போ கூட சொன்னார், இந்த படம் நல்லா இல்லாட்டி நீங்கள் ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டப்ப நான் வந்திருக்க மாட்டேன், டே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நம்பி வந்தேன் அப்படின்னு சொன்னார். நம்பி இப்போ வரைக்கும் நிற்கிறாரு. நம்பி எங்களுக்காக பாராட்டும் கொடுக்குறாரு. இதுதான் எங்களுக்கு சரவணனுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்போ கூட கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் அவரை படம் பார்க்க சொல்கிறோம்னா, இனிமேல் அவர் அரசியல் மட்டும் பார்க்க முடியாது, கலைக்கும் நீங்கள் ஒதுக்கி தான் தரணும். நாங்கள் கூப்பிடுவோம், படம் பார்க்கணும், நல்ல படத்தினா எங்களை ஆதரிக்கணும், நீங்கள் ஒரு விருது வைக்கணும், உங்கள் இதிலே விருது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எங்களுக்கு ஊக்கப்படுத்தும். நிறைய விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு. இப்போ சமீபத்தில் கூட இளையராஜா பாராட்டு விழாவில் அவர் சொன்னார் மூடுபனி படத்தை. அப்படியா அப்படின்னு மூடுபனி படத்தை அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் பாலுமகேந்திரா படத்தில். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், ராஜா சாரை பற்றி சொல்லும் போது, பிரதாப் போத்தன் அந்த படம் ஃபுல்லாக வில்லனா இருப்பான். ஃபுல்லாக வில்லனா, எல்லாராலையும் வில்லனாக்கப்பட்ட ஒருத்தன், அவனை பிடிக்கவே பிடிக்காது. கடைசி அந்த சாங், அந்த கோரஸ் ராஜா சார் பாட்டுனால, அந்த மொத்த படத்துலையும் அந்த ஒரே ஒரு வரி பாட்டுனால ஹீரோவாக்கப்படுவார். இப்போ போய் பாருங்க அப்படின்னாரு. போய் பார்க்கும்போது இப்போ வேற மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அந்த படத்தை. இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் வேற மாதிரியும் பார்க்குறோம். ஸோ அந்த சிந்தனை எல்லாம் அவர் சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கதாசிரியர்ட்டையும் ஒரு இயக்கத்தை வழி நடத்துற ஒரு அண்ணன், எங்க அண்ணன் அப்படின்னு சொல்ற பெருமையா சொல்லிக்கலாம். அவர்கிட்ட இருந்து எங்கள் பாராட்டு. ஏன்னா சாதாரணமா அவர் பாராட்ட மாட்டார். பிடிக்கலன்னா அவர் நிறைய படம் பார்த்துருக்காரு. பிடிக்கலன்னா ஓப்பனா மெல்ல சொல்லிட்டு போயிடுவார். பகிரங்கமா சொல்லாட்டியும் மெல்ல சொல்லிடுவார், வேணாம் இப்படி பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இந்த விருது எங்களுக்கு மேன்மேலும் பல விருதுகளை கொடுக்கும்.